நடிகை விஜயசாந்தி தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழி படங்கள் நடிச்சிருக்காங்க. 1990களில் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி படங்களுக்கு இணையாக விஜயசாந்தி நடித்த ஆக்ஷன் படங்கள் மக்களிடையே வரவேற்பை பெற்றது. விஜயசாந்தி துணிச்சலாக ஸ்டண்ட் காட்சிகள் நடிக்கும் திறமையால் தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள் நடித்து வந்தாங்க. இவருடைய ஆக்ஷன் படம் தெலுங்கு சினிமாவில் மட்டுமில்லாமல் தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகளிலும் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. விஜயசாந்தி படங்கள் பல முன்னணி நட்சத்திர ஹீரோக்களின் படங்களுக்கே கடும் போட்டியாக அமைஞ்சிருந்தது. சினிமாவில் தொடர்ந்து ஆக்ஷன் நாயகியாக வலம் வந்த விஜயசாந்தி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 1998ஆம் ஆண்டு அரசியலில் களம் இறங்கினாங்க. அரசியலில் நுழைந்த பிறகு படிப்படியாக படங்கள் நடிப்பதை குறைச்சிக்கிட்டு வந்தாங்க. இதையடுத்து அவங்க ஒரு சில படங்கள் நடித்து வருவதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் நடிகை விஜயசாந்தியுடன் தான் நடித்த பல படத்தில் பல டேக் வாங்கியதால் விஜயசாந்தி கடுப்பாகி படப்பிடிப்பை நிறுத்தியதாக நடிகர் சரத்குமார் மனம் திறந்து பேசியிருக்காங்க. சித்ரா லட்சுமணோட நேர்காணலில் இது அவர் சொல்லியிருக்கார். சமாஜ் ஜம்மு ஸ்ரீ படத்தில் முதல் காட்சி விஜயசாந்தியுடன் நடிக்க சொன்னாங்க. அப்போது ஒரு டயலாக் கொடுத்து ட்ராலி ஷாட் போட்டாங்க. விஜயசாந்தியுடன் பேசிக்கொண்டே நடிக்க சொன்னாங்க. விஜயசாந்தி அப்போது சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு டயலாக் வரவே இல்லை, அது என் வாயில் நுழையவே இல்லை. அப்போது கேமராமேனோட அசிஸ்டன்ட் பிரவீன் என்பவர், சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், கேமரா இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க, நடிங்கன்னு. நானும் பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை. அப்போது விஜயசாந்திக்கு கோபம் வந்துடுச்சு. இயக்குனரை பார்த்து யார் யாரெல்லாமோ நடிக்க வச்சு என் நேரத்தை வீணடிக்கிறீங்க, நான் பைலட்டுக்கு போவதா, இது போன்ற நடிகருடன் நடிச்சிட்ருக்கவா அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் என் கலை பயணத்தினுடைய துவக்கம் அப்படின்னு சரத்குமார் அவர்களே சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. அப்படி நடித்தவருக்கு இப்படியெல்லாம் கூட அவருடைய கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவமாக இருக்குதுன்னு அவர் பேசியிருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கா திரை வாழ்க்கையில் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சுப்ரீம் ஸ்டாராக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நடிகருக்கு நடிக்கிறதுக்கு வரலையா, அதில் டைலாக் வரலையா அப்படின்னு ஆச்சரியத்தோடு தான் இந்த விஷயத்தை பார்த்து வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.